வணக்கம் மந்திரிக்கு நமஸ்காரம். இது தக்ஷி சவளதிகாரம். இந்த காணொளியில் ஒரு தாயோட துயரம் எந்த அளவுக்கு மேக்சிமமாக போக போகுது அப்படிங்கிறத ஒரு க்ரைம் ஸ்டோரி மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது 1981 நடந்த ஒரு க்ரைம். மரியான் அப்படிங்கிற ஒரு சாதாரண அம்மா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அனா அப்படிங்கிற அழகான 7 வயசு குழந்தை இருந்திருக்கு. அந்த 7 வயசு குழந்தைக்கு நடந்த விஷயங்கள் இருக்கு, அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இது யாருக்குமே நடந்திருக்க கூடாது, இனி நடக்கவும் கூடாது அப்படின்னு தான் மனசு சொல்லும். அனா வளமையாகவே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க்கில் போய் விளையாடுவாங்க. அவங்க அம்மா மரியான் அப்பப்போ போய் நிற்பாங்க. ஒவ்வொரு டைமில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்க குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது இவவும் சேஃபாக தானே இருப்பா அப்படின்னு வீட்டுக்கு போய் அவங்களுடைய வேலைகளை செய்கிறது வழக்கம். வளமையாகவே 6-6:30 மணிக்குள்ளே விளையாண்டுட்டு இருந்துட்டு ஏன்னா வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஆனால் ஒரு நாள் 7 மணி ஆகியும் அவங்க குழந்தை வீட்டுக்கு வரல. இவங்களும் பயந்து பதறி போய் சில்ட்ரன்ஸ் பார்க்க போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவங்க சுற்றி எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாங்க, கால் பண்ணி பார்க்குறாங்க பக்கத்து வீட்டுக்கெல்லாம் யாரை வந்திருக்காங்களான்னு. அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்லேயும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இந்த மோப்பனாக இருக்கு இல்லையா, அதையுமே கொண்டு வந்து செக் பண்ணும்போது அவங்க வீட்டை தாண்டி இருக்கிற ஒரு பாழடைந்த வீட்டுக்கு அந்த நாய் போகுது. அங்கே போய் பார்த்தா அந்த 7 வயசு குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் அந்த பாழடைந்த வீட்டில் கிடந்திருக்கா. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்ல, தான் உலகமே இந்த குழந்தை தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க கண்ணு முன்னாடி அந்த குழந்தை இறந்து போய், அதுவும் கொடூரமான முறையில் இறந்து போய் இருந்ததுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இன்வெஸ்டிகேஷன் பல வழிகளில் நடக்குது. ஒரு வழியாக கிளாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதை விட இன்னொரு பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த கிளாஸ் அப்படிங்கிறவர் ஆல்ரெடி நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகளுக்காக சிறைக்கு போகிறதும் வாரதும் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவருக்கு சிறைச்சாலையிலையும் நிறைய சப்போர்ட் இருந்திருக்கு. மரியான் ஏற்கனவே தான் குழந்தை இறந்ததுமே சுய நினைவு இல்லாத மாதிரி, ஏதோ பித்து பிடிச்சது மாதிரி இருந்திருக்கா. கவலை, ஏக்கம், இது உண்மையா இல்லை பொய்யா, நான் கனவுல இருக்கனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன், இதெல்லாம் மீறி தான் குழந்தைய கொன்னவன் கொஞ்ச நாள் ஜெயிலில் போய் திரும்ப வரப்போகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இது எல்லாமே மரியாண்ட மனதை ஆக்கிரமிச்சிருக்கு. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த கிளாஸ் அப்படிங்கிற அந்த குற்றவாளி அவனுடைய அந்த ஏளனமான சிரிப்பை, நான் இப்போ போனால் இன்னும் கொஞ்சம் நாளாக திரும்ப வரப்போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுடைய முகத்தில் திட்ட தெளிவாக தெரிஞ்சிருக்கு. தான் குழந்தைய கொன்னுட்டு இவன் போயிட்டு ஜெயிலுக்கு போய் திரும்ப வரப்போகிறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், தான் குழந்தை இனி இல்லை, இது எதுக்காக நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம், இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் மரியான் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, நிறைய பேர்கிட்ட கேட்டு கதைச்சு ஒரு வழியாக எங்கேயோ இருந்த ஒரு துப்பாக்கியை வாங்கியிருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த கணம் யாருமே எதிர்பார்க்கலை. கோர்ட்குள்ளே வச்சு அந்த குற்றவாளியை தாறுமாறாக சுட்டு கொண்டிருக்காங்க. என்னதான் நாம் சட்டத்தை கையில் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாலும் அந்த நிலையில் இருக்கும்போது தான் தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம இழக்கும்போது தானே அந்த வழி நமக்கு தெரியும் இல்லையா. அதை நம்ம வார்த்தைகளாலேயோ இல்லை நம்ம முன்னாடி அதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு அது சத்தியமாக புரியாது. ஏன்னா இழந்தவங்க இடத்துல இருந்தால் தான் அந்த வழி தெரியும். அப்படி அவங்க பண்ணதுக்கு பிறகு அவங்களுக்குமே இது கொலைன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய குழந்தை இறந்த அந்த ஒரு டிப்ரெஷனில் அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு 4 வருடம் அவங்கள ஜெயிலில் வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கேஸுமே வந்திருக்கு. ஆனால் நிறைய பேர் இந்த உலகமே அவங்க செய்தது சரிதான் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மரியான் செய்த செயல் உலக வரலாற்றிலேயே தன்னுடைய குழந்தைக்கு நடந்த அநியாயத்துக்கு தானே தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிய வச்சிருக்கு. இது 1981 நடந்த கதையாக இருக்கலாம், ஆனால் இது இப்போவுமே நடந்துட்டு தான் இருக்குது. சில விஷயங்கள் நமக்கு தெரியுது, சில விஷயங்கள் தெரியாமல் மூடி மறைக்கப்படுது. இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் உயிரோடையே இருக்கக்கூடாது, அவங்க பிறந்தே இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லவா, இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு கட்டாயம் நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும். பிறந்திருக்க குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். ஆனாலும் எதுக்காக இன்னொரு குழந்தைய எப்படி போய் பண்ணுறாங்க, இன்னொரு பெண்ணுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை. எனக்கு சத்தியமாக இதுக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்குது. நாம் பார்க்குற சாதாரணமான பெண்கள் தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஆனால்
அவங்களுடைய கோபம் உச்சத்துக்கு வந்தா அல்லது ஒரு விஷயத்த இழக்கணும் அப்படின்னு நேரிட்டா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கதை மிகப்பெரிய உதாரணம். இது மாதிரி இன்னும் ஒரு காணொளியில உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.